ஓவர்நைட் ஓட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ், வால்நட் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டு 1 கிளாஸ் பால் ஊற்றி நைட்டே ஊற வச்சுக்கிங்க. நான் ரோல்டு ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது இல்லாதவங்க நார்மல் ஓட்ஸில் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு உரியது 3 டேபிள் ஸ்பூனு. நீங்கள் 2 பேருக்குன்னா டபுள் ஆக்கிக்கிங்க. இந்த ஊற வச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. நான் இன்றைக்கி ஆப்பிள் தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பனானா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ப்ளூபெர்ரி இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ப்ளூபெர்ரி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ண தேவையில்லை. என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணுங்கள். ஈவன் கோவா கூட ஆட் பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் போட்டிருக்கேன். அது இல்லாதவங்க நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பட்டைப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதாவது சின்னமும் பவுடர் சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஏதாவது நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நட்ஸ் வந்து தூவி தரலாம். என்கிட்ட பம்கின் சீடு இருந்துச்சு, அதனால் அதை போட்டு கொடுத்துருக்கேன். How is the taste, Adi? You like the fruits? Yes. There is blueberry and some pumpkin seed and some banana and apple and strawberry and blueberry. It is good. Please subscribe to our video. Bye.